காரணமாக மேற்கத்திய நாடுகள்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படுதுன்னே தெரியாத அளவுக்கு அவங்களோட வளர்ச்சியை மட்டும் கருத்தில் கொண்டு பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அது அவங்க இருக்கக்கூடிய வீடுகளா இருக்கட்டும், வாங்கக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், வாழக்கூடிய என்விரான்மெண்டா இருக்கட்டும், தன்னை சௌகரியப்படுத்திக் கொள்வதற்கு பல விஷயங்கள் ஏற்படுத்தி கொண்டு விட்டனர் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக. அதனாலதான் நம்ம இந்த ஓசோன் பாதிப்பு அதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் டாபிக். எல்லா நாடுகளும் அவர்களை அந்த கிளைமேட் சேஞ்சில் அவங்களை கமிட் பண்ணிக்குவாங்க. அந்த வகையில் அது ஒரு பெராமீட்டர் இருக்கு, சம்திங் கால்ட் அஸ் நெட் ஜீரோ. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், நெட் ஜீரோ. இந்த நெட் ஜீரோ அப்படின்றது என்ன அப்படின்னா டீகார்பனைசிங் த வேர்ல்டு. இந்த கார்பன் அப்படின்ற அந்த பங்கை நம்ம சுற்றுச்சூழலில் இருந்து குறைத்து கொண்டு வர வேண்டும். 2070 பாரத தேசம் நெட் ஜீரோ தேசமாக மாறும் என்று நமது நாடும் கமிட் செய்துள்ளது. அதில் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க 2070. இது சும்மா நடக்காது. இந்த கார்பனைஸ் நம்ம குறைத்தா மட்டும்தான் காலப்போக்கில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் அடுத்து வரப்போற தலைமுறைகள் அதில் சுகாதாரமாக வாழ முடியும். ஜீவராசிகள் எல்லாம் வாழ முடியும். மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகள் வாழணும். பல மரம், செடி, கொடி அனைத்தும் வாழ வேண்டும். அப்பதான் இந்த பூமி காக்கப்படும். இந்த பூமி காக்கப்பட வேண்டும் அப்படின்னா 2070க்குள்ள இந்த பாரத தேசத்தை அந்த நெட் ஜீரோ கண்ட்ரியாக மாற்ற போறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நமது தேசம் வழங்கி உள்ளது உலக பொது அமைப்புகளுக்கு. அப்ப நாம என்ன பண்ணலாம்? இந்த பிரசித் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணணும், அனைவரும் பண்ணணும். ஏன்னா the decarbonizing comes from many things, just not about only what you consume, how do you travel, how do you live, what you take as part of your life, your materialistic aspects. How do you interact? Not only you, your company, your organization, your school, everywhere. Each one of us has to contribute. சின்ன சின்ன விஷயங்கள் சிட்டிசன்ஸ் நம்ம பண்ணலாம். We should focus towards making the society more greener, Prestige Bella Vista more greener, more cleaner, reduce the plastics, use as much possible as shared transport or public transport in the years to come. அந்த காலங்களில் டவுன் பஸ்ல போனோம்னா டவுன் பஸ்ல போடுமான்னு இருக்கு. இப்போ மெட்ரோ வரப்போகுது. அடுத்த தலைமுறைகளை மெட்ரோ செல்வதற்கு இப்போ நம்ம பழக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டா டைரக்டா நம்மளால பண்ண முடியலன்னா கூட இங்க உள்ள முதியோர்களாலும் சரி, குழந்தைகளாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா சிறுக சிறுக சேர்த்து பெருவெள்ளமாக மாறி 2070 அந்த நாடு ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பட்ட நாடாக மாறும். அது ரொம்ப 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 முக்கியம். அதனால இதை கருத்தில் கொண்டு இந்த நல்ல நாளில் நம்ம நாட்டை ஒரு கிளீன் கிரீன் பாரத தேசமாகவும், பிரஸ்டீஜ் பெல்லா விஸ்டாவே ஒரு கிளீன்